நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த பணத்தை இழந்தவர்கள் பணத்தை புகார் அளிக்காமல் விடாமல் தடுப்பதாகவும் முகவர்கள் அனைவரையும் கைது செய்தால் பணம் கிடைத்துவிடும் என பணத்தை இழந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் மனக்குமுறலை பகிர்ந்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த நியோமேக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பணத்தை இரட்டிப்பாக தருவதாகவும் மாதம் 12 முதல் 30% வட்டி தருவதாகவும் தெரிவித்ததன் அடிப்படையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நியோமேக்ஸ் நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் வரை முதலீடு செய்தனர். ஆனால் முறையாக பணத்தை திரும்ப வழங்காமல் மோசடியில் ஈடுபட்டதால் முதலீடு செய்த நபர்கள் சிலர் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தின் இயக்குநர்கள் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே வந்திருப்பதாக கூறப்படுகிறது. நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணையில் உள்ளது. இந்த நிலையில் பணத்தை விரைவாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்ட மக்கள், குறிப்பாக நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்த தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பலரும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க குவிந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் மனு அளிக்க சென்ற நிலையில் 5 பேருக்கு மட்டுமே காவல்துறையினர் அனுமதி அளித்ததுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலை மூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் இதுவரை முறையாக CSR பதிவு செய்து தரவில்லை எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் பணத்தை மீட்டுத்தர எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பலர் உயிரிழந்து விட்டதாகவும் வேதனை தெரிவித்தனர். வழக்கை தாமதிக்காமல் நடத்தி இழந்த பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினாங்க. சொன்ன மாதிரி கொடுக்கல. 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு சார். என்ன சொன்னாங்களோ அது மாதிரி நடத்துக்கல. மேலே நிறையா கவனிச்சுட்டு இவங்க காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. பொறுமையா இருக்காங்கிறாங்க. வாழ்வாதாரமே கெட்டு போச்சு. இதனால 28 லட்சம் ரூபா போட்டிருக்கேன் சார். வீடு வித்த பணம் சார். வீடு வித்த பணம் 9.5 லட்சம் ரூபா LIC பாண்டை வச்சு அடமானம் வச்சு வாங்கியிருக்கேன் சார். எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். லோன் வாங்கினது எல்லாமே கொடுத்துருக்கேன். லோனுக்கு வட்டி கூட கட்ட முடியல சார். எல்லாம் லட்சாதிபதி எல்லாம் பிச்சாதிபதி ஆக்கிவிட்டாங்க. இன்னைக்கு பிச்சை எடுக்காத குறையெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உடம்பும் சரியில்லை சார். சுகர் மற்றபடி என்னுடைய கழுத்து எலும்புகள்லாம் தேஞ்சு போய் நான் ரொம்ப இதில் இருந்துகிட்டு இருக்கேன் சார். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. யாரும் உதவி இல்லை சார். 12 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததாகவும் இதுவரை பணம் திரும்ப வரவில்லை என்றும் பணத்தை கேட்டு நடையாய் நடந்து தனது கணவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதால் வீட்டு வாடகை கூட தர முடியாமல் தற்போது நிர்கதியாகி உள்ளதாக பாதிக்கப்பட்ட லதா கண்ணீர் மல்க தெரிவித்தார். 12 லட்சம் சார் போட்டிருக்கேன். போய் கேட்டுட்டு அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் சார். இதை காரணமே நியோமேக்ஸ் தான் சார். எங்களுக்கு கணவரோட இழப்புக்கு நியோமேக்ஸ் தான் காரணம். இதுக்கு எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு கஷ்டப்பட்டு இப்போ யார்கிட்டையும் போய் எதையும் கேட்கறதுக்கோ எதுவும் பண்ணுறதுக்கோ என்னால் முடியலை சார். நான் ரொம்ப தனிமரமாக எனக்கு நான் கொடுத்த காசை இழந்துட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறது. நீங்கள் தயவு பண்ணி இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு மனம் இறங்கி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க சார். முகவர்களை நம்பி பணம் போட்டதாகவும் அவர்கள் கமிஷன் மட்டும் பெற்றுக்கொண்டு தற்போது அலட்சியமாக பதிலளிப்பதோடு ஆட்களை வைத்து கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். முகவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தங்களின் பணத்தை வட்டியுடன் மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கம்பெனியை பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு பிரச்சனை என்ன? யாரு உள்ளூரில் ஏஜென்ட் தான் சொல்லி தான் நம்ம பணம் போட்டோம். அவங்க இப்போ கேட்டாக்க எனக்கு தெரியாது போய் வாங்கிக்கங்கிறாங்க. நம்மளோட கமிஷன் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம மேலே அடிக்க வர்றாங்க ஆளை வச்சு. இது என்ன? நம்ம தமிழ்நாடு அரசு இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? உடனே எல்லாத்துக்கும் நடவடிக்கை. இதே மாதிரி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். மிரட்டல் மட்டுமில்லை. ஏஜென்ட் கேட்டாக்க நீங்க போய் பார்த்துக்க, அங்கே போய் பார்த்துக்க, இங்கே போய் பார்த்துக்க, உன்னால் முடிஞ்சது செய்யணும். ஏன்னா ஏஜென்ட்டுகளை முக்கிய காரணம் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஏஜென்ட்களை கைது பண்ணாக்க இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஏஜென்ட்டுக்கு போல கைது பண்ணி உள்ளுக்கு வச்சாக்க தன்னால வருவாங்க ஓனர்கள்லாம். நியோமேக்ஸ் நிறுவனத்தை நம்பி 2.25 கோடி ரூபாய் முதலீடு செய்ததாகவும் பணத்தை இழந்து லோன் கூட கட்ட முடியாமல் நிற்பதாகவும் பாதிக்கப்பட்ட கோவையைச் சேர்ந்த சிவதர்ஷினி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நியோமேக்ஸ் மோசடியில் தொடர்புடைய அனைவரையும் கர்மா சும்மா விடாது என சாபம் விடுத்தார். எங்க 2.25 கோடி போட்டுட்டு மாசம் கட்டுறவங்களுக்கு வயிறு எரியாது, கஷ்டமா இருக்காது. அவங்க பிள்ளைக்குட்டியை பார்க்க வேண்டாம், சோறு திங்க வேண்டாம். அப்ப திட்டதான் செய்வாங்க. திட்டினாங்கன்னா பிளாக் பண்றாங்க, மிரட்டுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா அது கர்மா 21 தலைமுறையையும் அவங்கள பாதிக்கும். எல்லாரையும் A to Z
நியோமேக்ஸில் உள்ளவங்க கர்மாக்கு பயந்து வாழணும். தனது கணவரின் ஓய்வூதிய பணத்தை முகவர்கள் வற்புறுத்தி நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்ய வைத்ததாகவும், இதுவரை பணம் கிடைக்காததால் தனது மகளுக்கு கடன் பெற்று திருமணம் செய்ததோடு தனது மாற்றுத்திறனாளி மகனுக்கு மருத்துவம் பார்க்க முடியாத அவலத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் வேதனையை பகிர்ந்துள்ளார். இதுபோன்ற மோசடி நிறுவனங்களை தமிழகத்தில் நடமாடவிடக்கூடாது என பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக ஒலித்தது. வற்புறுத்தி கூட்டிட்டு போய் என் வீட்டுக்காரரை போட வச்சான். இன்னைக்கு நான் ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் ஒரு பையனை வச்சிருக்கேன் சார். ஒரு கட்டி கொடுக்குற வயசுல ஒரு பிள்ளைய வச்சிருந்தேன். இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை சார். இத்தனை வருஷம் 2 வருஷம் ஆச்சு. கேட்டால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான். ஃபோன் பேச முடியாதாமா அவனுக்கு. இப்படி சொல்லிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? நாங்க இப்படி பட்டவங்க பெயில கேன்சல் பண்ணி உங்களை எல்லாம் உள்ள தூக்கி போடுங்க சார். இன்னும் எத்தனை குடும்பம் நடுத்தருக்கு வரப்போகுதுன்னு தெரியாது. கம்ப்ளைண்ட் நாங்க கொடுத்துருக்கோம். எங்க ரிப்ளை வருது? கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆகுது சார். நாங்க செத்த பின்ன எங்களுக்கு பணம் வந்து என்ன சார் பிரயோஜனம்? இல்ல மனுஷன் ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு தான் சார். இப்படியா ஏமாத்துவா? இப்படி பூமியில தமிழ்நாட்டில் இப்படி நடமாட விட்டா இன்னும் எத்தனை பேரை கொள்ளையடிச்சு கொண்டு தெருவில் விடுவோம்னு தெரியாதுல்ல சார். நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்தவர்களுக்கு விரைவில் விடிவு காலம் பிறக்க பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது.